எதை செய்தாலும் டூ இட் ஹார்ட்லி, முழு மனதோடு செய்யுங்கள். டூ இட் ஹார்ட்லி, முழு மனதோடு செய்யுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதனால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த தலைப்பிலே நாம் பார்க்கும்போது டூயிங் இட் ஹார்ட்ஃபுல்லி, முழு மனதோடு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நமக்கு பந்தய பொருள் பரலோக ராஜ்யத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. உலக மேன்மைக்காக அல்ல, உலக பெருமைக்காக அல்ல, உலக பெயருக்காக அல்ல. எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்கிறோம். நாம் சேவிக்கிறதாக இருந்தாலும், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும், அதை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருக்கென்று நாம் மகிமையாய் செய்வோமானால் நம்முடைய பலனை ஆண்டவராகிய தேவன் நமக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிறதை காண்பது மட்டுமல்ல, இந்த பூலோகத்திலும் அந்த பலனை நாம் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனபடினால் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் ஹோல் ஹார்ட்டட்லி என்று சொல்லப்பட்டிருக்கு செய்யுங்கள். ஆங்கிலத்திலே knowing that the Lord you shall receive the reward of the inheritance for ye serve Lord Jesus Christ. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், செயல்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.